இந்த இந்த கிரேக்கர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. அவர்கள் தர்க்க சாஸ்திரிகளாக இருந்தாங்க. அவங்க சயின்டிஃபிக்காக இப்போ கூட இருக்கிறாங்க. சயின்டிஃபிக்காக நாங்கள் வி வில் எக்ஸ்பிளைன் ஜீசஸ் கிரைஸ்ட்வாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுற மக்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசு ஒரு பிறவி குருடனாக இருந்தவங்க ஒருத்தரோட கண்ணை சுகமாக்கினார். அப்போ அந்த கண்ணை சுகமாக்கும் போது தன் உமிழ் நீரால் தரையில் துப்பி சேர் உண்டாக்கி அந்த கெடுத்து கண்ணை வைத்தார். இந்த காரியத்தை வைக்கும்போது எந்த சயின்ஸ் வந்துச்சு? அங்கே சயின்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபெய்த். தேவனாகிய கர்த்தர் அது ஒரு விசுவாசத்தின் படி செய்தார். இதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம படித்து பிரயோஜனம் இல்லை. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது என்னென்னா, ஃபெய்த்தில் போங்க. தேவன்கிட்ட போகும்போது அதை விட்டுட்டு உங்களுடைய ஞானத்தை, சொந்த ஞானத்தை பயன்படுத்தி கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலாம் என்று நினைத்தீர்களானால் அது முடியாத காரியம். எப்படி எனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாது. இந்த வசனம் வெரி சுய ஞானத்தினாலே நம்ம ஒரு நாள் போது தேவனை அறிய முடியாது. தேவனுடைய ஞானம் ரொம்ப பெருசாக இருக்குது. அவருடைய ஞானம் அளவிட முடியாதது. யோபுல சொல்கிறாரு, சமுத்திரத்துக்கு அடியில் நீ போய் பார்த்துருக்கியான்னு கேட்குறாரு. அப்போ சமுத்திரத்துக்கு அடியில் போய் பார்த்த அவருக்கு தான் தெரியும் அங்கே எத்தனை மீன் இருக்குது, எவ்வளோ இருக்குது, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சு அவர் அழைச்சிருக்கார். இதெல்லாம் நம்ம when we start meditating on all these things we'll get confused. ஒரு குவாண்டம் ஏஐ கொண்டு கூட அதை வந்து கால்குலேட் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் பிக்கஸ்ட் திங். இப்போ ஃபாஸ்டஸ்ட் திங் வந்து குவாண்டம் ஏஐ. நேற்று கூட ஒரு ஆர்டிக்கிளில் படித்தேன். ஏஐ இருக்குது, இப்போ குவாண்டம் ஏஐ வந்துருச்சு. அதனால் எத்தனையோ வருஷங்களுக்குள்ள காரியங்களை ஏஐ விட குவாண்டம் ஏஐ ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சு செகண்ட்ஸ் ஹவர்ஸில் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் நான். ஆனால் இன்னைக்கு தேவனுடைய ஞானமானது எங்கேயோ இருக்குது. எத்தனையோ வருஷங்களுக்கு, எத்தனையோ லைட் இயர்ஸ் தாண்டி ட்ராவல் பண்ணுற ஞானம். அவர் we wanted to make things very simple. அதுதான் படிக்கணும். சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பாருங்க, இந்த இடத்துல போட்டிருக்கு, பைத்தியமாக இருக்கிற காரியங்களனால ரட்சிப்பை கொண்டாடுறதுக்கு. அதே மாதிரி செலெக்ஷன் கூட அவர் எப்படி கொண்டாந்தாருன்னா, அவர் செலக்ட் பண்ணது மீனவர்களை தான் செலக்ட் பண்ணார். ஹீ நெவர் செலக்டட் ஒரு ஹைலி எஜுகேட்டட் பர்சனை எடுத்துகிட்டு நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீ சொல்லிக் கொடுத்தா தான் நீ போய் ஹார்வர்ட்லேயும் ஏல்லையும் இல்லாட்டி வேறு எங்கேயாவது நான் இந்த யூனிவர்சிட்டி குறை சொல்லலை. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் போய் பிரசங்கம் பண்ணுன்னு கர்த்தர் சொல்ல. கர்த்தர் எங்கே பண்ணிச்சார்? மனிதர் முதல் பிரவேசம் ஆயிடுச்சுன்னு வனாந்திரத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணார். அவர் ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து வனாந்திரத்தில் பிரசங்கம் ஆச்சு, ஸ்டார்ட் ஆச்சு. அதுதான் இங்கே சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு விஸ்டம் தப்பு கிடையாது, விஸ்டம் தேடுறது தப்பு இல்லை. ஆனால் தேவனுடைய விஸ்டத்தை தேவனுடைய தன்மை மாதிரி கேட்கறது தான் நம்மளுக்கு புத்திசாலித்தனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் கிளீனாக ஹீ இஸ் எக்ஸ்பிளைனிங். யூதர்கள் அடையாளத்தை தேடுறாங்க, வேர் இஸ் த ப்ரூஃப் அப்படின்னு கேட்குறாங்க, அடையாளம் கேட்குறாங்க. கிரேக்கர் ஞானத்தை தேடுறாங்க, வி வாண்ட் விஸ்டம், வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் இட் அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் காட் கிரைஸ்ட் ஹீலிங் அ பிளைண்ட் மேன் வித் saliva spit on the ground and healing him? What is the logic behind Jesus raising up Lazarus after dead for 4 days? There is no logic. அவர் தனக்கு பிரியமான இருக்கிறது, அவர் நாமத்தின் மகிமைக்கென்று அவர் சில பேரை எடுப்பார், சில பேரை பண்ணுவார். இப்படி தான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்ம காரியமெல்லாம் எப்படி விசுவாசிக்கணும், எப்படி தேவ ஞானத்தில் வளரணும், இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர்த்து நம்ம வேற எந்த காரியத்தையும் நம்ம ஏம் பண்ண வேணாம்.
அவர் யூதருக்கு இடரலாயும். பார்த்தீங்களா, யூதருக்கு இடரல். இன்னைக்கு வரைக்கும் ஜூஸ் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் யஷ்வா மஷியா. அவரை வந்து புரிஞ்சிக்க முடியாது. அவங்க கூப்பிட்றது அப்படி தான் கூப்பிடுவாங்க, யஷ்வா மஷியாக்குன்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு புரியாது ஏன் கடவுள் மனுஷனாக வரணும். ஆனால் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு. சரி, கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். கிரேக்கருக்கு பைத்தியம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க படித்ததெல்லாம் A+B² அது மாதிரி இது இதுக்கள் என்ன இதுதான் இப்போ கால்குலேஷன்ஸ் தான் படிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே நத்திங் ஒர்க்ஸ் அவுட். அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். இன்ஃபேக்ட் நம்ம ஃபினான்ஷியல் சிஸ்டத்தில் பார்க்கும்போது நம்மளோட ஹியூமன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் வேறு, கர்த்தருடைய ஃபினான்ஷியல் சிஸ்டம் வேறு. அதை ஃபாலோ பண்ணும்போது விக்டோரியஸாக இருப்போம். கர்த்தருடைய ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை தான் ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. அவங்க வெற்றிகரமாக ஜீவிச்சாங்க, பஞ்சகாலத்துலேயும் ஜீவிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு ஃபேமின் டைம்னு சொன்னால் ரொம்ப ஷார்ட்டேஜ் வந்துச்சுன்னா நம்ம தத்தளிச்சிடுவோம். ஷேர் மார்க்கெட் ஏறிடுச்சு, ஷேர் மார்க்கெட் விழுந்துருச்சு, இந்த மாதிரி தான் நம்ம ஓடிட்டுருப்போமே தவிர்த்து எந்த காரணத்துக்காக ஷேர் மார்க்கெட் ஏறிச்சு, எதுக்காக விழுந்துச்சு, இதை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்மளுக்கு தெரியாது எப்படி how God makes a person rich. See, this is what the thing is, trust and believe the Lord, he will make a person rich. சரி, படிப்போம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். பார்த்தீங்களா, இங்கே தான் யார் those who have been called, அவங்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு வேண்டியது தேவ பலனும் தேவ ஞானம் தான். கேசுவை பற்றி நம்ம அறியணும்னு சொன்னால் இது ரெண்டு இருந்துச்சுன்னா நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். சொன்னேன், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் மீனவர்களை தெரிந்து கொண்டார். யார் மீனவர்கள்? பேதுரு, யோவான், யாக்கோபு, இவங்க எல்லாமே அது மாதிரி தான் இருந்தாங்க. அவர்கிட்ட வெரைட்டிஸ் பீப்புள். வந்து இவர் மத்தேயு இருந்தார், அவர் வந்து இப்போ டாக்ஸ் கலெக்டர். ஆக்சுவலி he cannot preach. God made him write one episode. ஒரு இதை சுவிசேஷத்தை எழுதி வச்சார். மத்தேயு சுவிசேஷத்தை அவர் தான் எழுதி வச்சார். எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வச்சார். இன்ஃபேக்ட் ஸ்தேவானுக்கு வந்து அக்கார்டிங் டு உலக பிரகாரமான நாலேஜ் படி பார்த்தா he was not qualified. பட் ஆவியானவர் வல்லமை அவர் மேலே இறங்கினால அநேகரை சுகப்படுத்தினார். ஹலோ, ஜான் சாமியல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லை, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டை ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.